வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு RX 100 என்னோடய ரிலேட்டிவ் வாங்கினாப்புல ஆன்லைனில். ஒரு பிரபலமான ஒருத்தர்கிட்டருந்து தான் வாங்கினார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஸ் நம்பரு இன்ஜின் நம்பர் மாற்றின TVS 50 புக்கை போட்டு இருந்துச்சு அந்த வண்டியில். அதனால் தயவுசெய்து நீங்கள் வண்டி வாங்கும் போது என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிற இன்ஜின் நம்பரு, ஒவ்வொரு வண்டியிலையும் இன்ஜின் நம்பர் இருக்கும். அதில் எதுவும் மாற்றிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, இன்ஜின் நம்பர் அடிச்சிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிங்க. அதே மாதிரி சாசியில் வர நம்பரு, அதுலேயும் எதுவும் பஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வண்டி வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதை நான் இப்போ RDOக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி வண்டியை பார்த்தாலுமே அவங்க FC பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட வண்டி வாங்க. ஆன்லைனில் வாங்காதீங்க. இப்போ ஒரு வண்டி வாங்கினவர் பார்த்திங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒருத்தர்கிட்ட தான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து தான் வண்டி வாங்கினார். அவங்க பார்சல் போட்டு விட்டாங்க. பார்சல் போட்டு விட்டதுக்கப்புறம் தான் இங்கே FC பண்ணும் போது தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். அதனால் இது அதிகமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா RX சீரீஸில் நடக்குது. இந்த தனியாக நீங்களே பார்த்துருக்கலாம். FB மார்க்கெட் ப்ளேஸை ஓப்பன் பண்ணும்போது நிறையா புக் ஃபார் சேலு அந்த மாதிரி 14,000 15,000 அந்த மாதிரிலாம். அதனால் அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பழைய வண்டி வாங்கவே வச்சுக்கணுன்னு எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும் தான். இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ஜென்யூனான பர்சன்ட்ட வண்டி வச்சுருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க விற்கும்போது வாங்கிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூடுமான அளவுக்கு வாங்கிக்கிங்க. ஆன்லைனில் ரொம்ப ஜென்யூனாக அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கிங்க. அதனால் இந்த மாதிரி விண்டேஜ் வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது அவங்களால விற்கவும் முடியாது. ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வண்டி, ஆல்ரெடி விண்டேஜ் வண்டி அனுபவம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வாங்குவாங்க. அது ரொம்ப நாளாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு மாதமாகவே. அதனால் இந்த மாதிரி தெரியாதவங்கள்ட்ட வண்டி வாங்காதீங்க. கண்டிப்பாக இன்ஜின் நம்பர் பஞ்ச் பண்ண வண்டி வாங்காதீங்க. அது நீங்கள் என்ன தான் வண்டி அவங்க ரெடி பண்ணியிருந்தாலும், பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருந்தாலும், இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் மாற்றின வண்டி நீங்கள் ஒரு ஷோக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட அதுக்கு அந்த வண்டி ஃபிட்டாக இருக்காது. அது 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 அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் போது ரொம்ப மனசுக்கு வலியாக இருக்கும். அதனால் யாரும் அந்த மாதிரி வண்டி வாங்கி ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.